கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று என் உள்ளத்தை பாதித்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். முன்னே நான் துன்பப்படுத்தினவனே, தான் அழிக்க தேடின விசுவாசத்தையே இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்று எழுதியிருக்கிறது. திருந்தாத என்னுடைய வாழ்க்கையை அவர் திருத்தி எழுதினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நிறைய பேரை துன்பப்படுத்துகிறவனா இருந்திருக்கிறேன். நான் எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினேனோ அதே விசுவாசத்தை தான் இப்பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுடைய தளபதியை யாரால மாற்ற முடியும், இவன் ரொம்ப கெட்ட பையனாக இருக்கிறான், அயோக்கியத்தனத்தில் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா என்னையும் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு பிடிக்காத ஒரு வேலை தான் இந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை. ஆனால் எங்கள் வீட்டில் எத்தனையோ பாஸ்டர்ஸ் வரும்போது அவங்க முன்னாடி வழியாக வரும்போது நான் பின்னாடி வழியாக ஓடிடுவேன். என்னுடைய வீட்டில் ரொம்ப எரிச்சல் குணம் கொண்டவன் நான். மூக்குக்கு மேலே தான் கோபம் வரும். சரியான அராத்துன்னு சொல்கிற மாதிரிக்கில் சரியான அராத்து. ஜபத்தை கிண்டல் பண்ணுவேன். யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னா அவங்கள நின்று கிண்டல் கேலி பண்ணி அவங்க மனசை துன்பப்படுத்துவேன். வீட்டில் ஒரு வேலையை செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் திருந்தாத என் வாழ்க்கையை ஆண்டவர் திருத்தி எழுதினதுனால எந்த வேதாகமம் வேண்டாம் என்று சொன்னேனோ, எந்த ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னேனோ, எந்த ஊழியம் வேண்டாம் என்று சொன்னேனோ, இதெல்லாம் காசுக்காக பிழைப்புக்காக செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நான், எனக்கு அழைப்பு வந்தபோது நான் இதுக்காகவே மாறிவிட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அழிக்க தேடின விசுவாசத்தையே இன்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன்னு. இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், ஆச்சரியப்படுவீர்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமையினால் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி வாழ்க்கை அநேகரை துன்பப்படுத்துகிறவனா இருந்தானா, அநேகரை தூஷிக்கிறவனாகவும் இருந்தானா. இப்படியெல்லாம் வேத சொல்லுகிறது. கொடுமைப்படுத்துகிறவனா இருந்தானா, யாரையும் சும்மா விட மாட்டானா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஆனால் அவன் அறியாமல் அதை செய்ததுனால கர்த்தர்கிட்ட இரக்கம் பெற்றான். தெரிந்து செய்த தப்புக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் தெரியாமல் செய்த தப்புக்கு தான் ஆண்டவர் அவனுக்கு இரக்கத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஊழியக்காரனா ஒரு இடத்துல போய் நிற்கும்போது, இன்னைக்கு என் ஊர் சைடெல்லாம் போகும்போது, நீயே திருந்திட்டனா என் பிள்ளை திருந்திடுவான்டா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட படித்த பசங்களையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாத்த விட என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார். நான் அவங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணலை. ஏன்னா படிப்பறிவு உண்டு, அழகு உண்டு, நல்ல ஸ்மார்ட்னஸ் இருக்கிறவனுக்கெல்லாம் இன்னைக்கு லைஃப்பில் முன்னேற முடியலை. ஆனால் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொடுமை செய்கிறவனாகவும் யாரையும் மதிக்காதவனாகவும்
அசிங்கத்திலையும் பாவத்திலையும் புரண்ட என்னை என் வாழ்க்கையை அவர் திருத்தி எழுதினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், திருந்த மாட்டானான்னு நினைக்கிறாங்களா? ஊதாரியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களா? இவனெல்லாம் என்னைக்கு மாறி என்னைக்கு நடக்கும்னு திருந்தாத என் வாழ்க்கையே அவர் திருத்தி எழுதினது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கலாம். உன் தம்பிக்காக, உன் தங்கச்சிக்காக நீ அழுதுகிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இவன் திருந்தவே மாட்டானான்னு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களோடு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காட்டுகிறார். சில தாய்கள் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக, திருந்தவே மாட்டுக்கானே பாஸ்டர்னு. நிறைய ஆல்கஹாலுக்கு அடிமை, நிறைய ட்ரிங்க்ஸுக்கு அடிங்க, விபச்சாரத்துக்கு அடிமை, ஃபோனில் தவறான படங்களை பார்த்து கொண்டு இருந்தான். கேட்டால் ஏன் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திருந்தாத அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருத்தி எழுத போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. யாரால திருத்த முடியும்னு நினச்ச என் வாழ்க்கையே நீங்கள் திருத்தி எழுதினது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த கண்ணீர் வடித்து கொண்டு இதை பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருதயத்தில் ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருத்தி எழுதும்படி அடியான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.